ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷர்மிஸ் vlogs. இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கார்த்திகா ஷாம்பூவில் நான் வாங்கின அவார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேங்க. என்ன அவார்ட், என்ன ஃபங்க்ஷன், எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் தட், சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் இந்த சாரீ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக போகணும் அப்படிங்கிறது தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட தீமே. ஏன்னா அதில் தான் நான் நாமினேட் ஆகிட்டு அவார்டும் வாங்கியிருக்கேன். பட் நான் வாங்கினது லேட் அவார்டுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேயில் நான் வேறு ஒரு ஊரில் இருந்தேன். அந்த டேயில் நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னால் அந்த டேயில் போயிட்டு அவார்டை வாங்க முடியல. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு 1 வீக் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்த ஒரு வாரம் கழித்து நான் ரெடியாகி இப்போ போயிட்டுருக்கேங்க. ஸோ என்ன அவார்டு, எதுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் போடுறதுன்னு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். சரி, ஓகே, நம்ம பட்டு சாரி வியர் பண்ணியாச்சா, அதுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நான் எப்போவுமே போடுற ஒரு ப்ரைடு தாங்க. ஏன்னா இந்த ப்ரைடுக்காக தான் எனக்கு ப்ரைஸே கிடச்சிருக்கு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நான் போடுற ஒரு ஃபேவரட் ஹேர் ஸ்டைல் தான். ஃப்ரண்ட்டில் எப்போவுமே கொஞ்சம் மைல் பஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹேர் எடுத்து செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு ப்ரைட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது vlog-ஆகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஈஸியாக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி என்னோடய நேச்சுரல் ஹேரில் மட்டும்தான் நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி ஹேரை நான் ஸ்மூத் பண்ணியிருப்பேன், விச் மீன்ஸ் ஹேர் டெம்பரரி அயனிங் பண்ணியிருப்பேன். இப்போ என்னோடய நேச்சுரல் ஹேரில் ப்ரைட் போட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக போடுற ப்ரைடு இது தாங்க. இந்த ப்ரைடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரைடு நான் எப்போவுமே ஈஸியாக போடுற ஒரு ப்ரைடு. இந்த ப்ரைடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஹேர் அயனிங்லாம் பண்ணவே இல்லை. இது என்னோடய நார்மல் ஹேரில் போட்ட ஒரு ப்ரைடு. எஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அவார்ட் அண்ட் எதுக்காக போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க ஐலைனர் யூஸ்வலாக மெப்ளின்லேருந்து தான் போடுவேன். ஸோ த சேம் மெப்ளினில் ஐலைனர் போடுறேன். அண்ட் இதோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய ஐயில் நான் மெப்ளின் போடும்போது அந்த
ப்ரஷ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து அந்த விங் போடுறச்ச ரொம்ப அழகாக வரும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஐஸில் வந்து நம்ம ஐலைனர் போடுற விதத்தில் தான் இருக்குது அதோட லுக் வைஸ் நம்ம எவ்வளோ சூப்பராக கொடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி ஐலைனர் வந்து நான் சூப்பராக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்னோடய நெக்கில் இருக்கிற அந்த டிசைன் வந்து என்னோடய ஹேரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ப்ரைடை வந்து கலைச்சி விட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேர் வந்து அந்த ஒர்க்கில் படாமல் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் படாமல் இருக்க ஒரு கிளாத் மட்டும் போட்டு அதை செக்யூர் பண்ணிடுறேன். இந்த ஜுவல் தான் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இந்த ஜுவல் வந்து எனக்கு அம்மா பார்த்து செஞ்சு கொடுத்த ஒரு ஜுவல் இது. இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருந்தேன். எப்போ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் ஃபங்க்ஷனுக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, இது எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு. இது வந்து கோல்டு ஜுவல்லரி ஆர்டர் பண்ணது. நிறைய பேர்த்துக்கு நான் வந்து பர்சனலாக டிஎம் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே கூட சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்லரி வந்து எனக்கு அம்மா கொடுத்த ஒரு ஜுவல்லரி, ரொம்ப சென்டிமெண்டல் ஜுவல்லரி கூட சொல்லலாம். ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து செயினாக போட்டிருந்தாங்க, அது என்னால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரீமேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயினாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஜிமிக்கி வந்து என்னோடய ஜிமிக்கி இன்றைக்கி எல்லாமே ஃபுல்லாகவே கோல்டாகவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்ததுனால எல்லாமே நான் வந்து கோல்டு ஜுவல்லரியே சூஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஜிமிக்கி கூட நான் ஒரு மாட்டல் கூட ஆட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த மாட்டல் வந்து தீபாவளிக்கு போட்டிருப்பேன். எஸ், அந்த மாட்டல் தான் இன்றைக்கி நான் வந்து போட போகிறேன். ஏன்னா எனக்கு மாட்டல் போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி பிரைட் போட்டுட்டு மாட்டல் போட்டு பூ வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கம்பல் போடுறச்ச எனக்கு எப்போவுமே ஒரு காதில் கரெக்டாக போயிடும். இன்னொரு காதில் கம்பல் போடுறச்ச ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா அந்த ஹோல் மட்டும் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக கொத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில். அது மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். சம்டைம்ஸ் பிளட் கூட வந்துடும். எப்போவுமே நான் வந்து கம்பல் மாற்றுறச்சா எனக்கு எப்போவுமே பிளட் வரதான் செய்யும். ஏன்னா நான் யூஸ்வலாக போடுற ரிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அந்த ரிங்கோட அந்த இது ஸ்பேஸை. பட் நான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேங்கிங் போடும்போது அந்த தண்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அது எப்போவுமே எனக்கு வராது தான். ஃபைனலாக மாட்டலும் போட்டாச்சுங்க ஒரு வழியாக. ஐயோ, கஷ்டப்பட்டு போட்டுட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பூ மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு, பேங்கிள்ஸ் எல்லாமே ஃபைன், சூப்பர், எவ்ரிதிங் கோல்டில் செட் பண்ணியாச்சு. பூ எப்படி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஹேங் பண்ணலாமா இல்லை இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு பார்க்குறச்ச எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நான் எப்படி மாற்றினேன்னு எனக்கே தெரியல. இருங்க பார்ப்போம். அவ்வளோதாங்க, ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த காஸ்டியூமில் இந்த கெட்டப்பில் ஒரு ரீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ரீலுமே இதில் வந்து நான் மாண்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரீல் வந்து பயங்கர வியூஸ் கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கு இல்லையா. அண்ட் இந்த ஜிமிக்கி அந்த மாட்டல் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீல் தான் வந்து கார்த்திகா ஷாம்பு வச்சு நான் பண்ணியிருந்தேன் ரீல். அண்ட் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறமா வந்து அவார்ட் ஃபங்க்ஷனில் போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி அவார்டு வாங்கினேன் அப்படிங்கிறத இன்னொரு வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த கார்த்திகா ஷாம்பூ அவார்டில் வந்து நான் நாமினேட் ஆனதே எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் அவங்க பேஜ்லேயே வந்து என்னோடய ரீல் மட்டும்தான் ஹையஸ்ட் வியூஸ் கொடுத்துருந்தது.
ரொம்ப சூப்பர் டூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க அங்கே இருந்தால். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் இந்த ரீல் இதோட முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் ஷர்மி. பை. ஊர் கண் படட்டும் உற்றா கண் படட்டும் தோழிகள் கண் படட்டும் வாலிப கண் படட்டும் கண் படட்டும். உலகத்துக்கு எண்ணெய் பட்டாலும் உங்கள் கூந்தலை அசைக்க முடியாது. கார்த்திகா ஷாம்பு. இதில் உள்ள செம்பருத்தி மற்றும் சீயக்காய் கூந்தலை பாதுகாத்து உங்களுக்கு தரும் நீளமான அடர்த்தியான கூந்தல். உன் கண்ணே படட்டும். கார்த்திகா ஷாம்பு பை கெவின் கேர்.